सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। உணர்வதினாலே உள்ளம் கலங்கினான் தசரதனே. பஞ்சனை மீது மலர்களை தூவி படுத்துறங்கும் மன்னன் புதல்வர்கள் தான் பாதங்கள் நோகவே கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் வனத்திலே நடந்தனரே, பாதையில் வனத்திலே நடந்தனரே. தானகம் அதிரவே, காண்பவர் பதறவே, கண்ணில் தீப்பொறி சிதறவே, தானெனும் ஆணவக்காரியாம் தாடகை சடசடவென ஓடி வந்தாள், ஓடி வந்தாள், ஓடி வந்தாள். கொடுமையே உருவான அரக்கியின் மேல் பானம் தொடுவென்று சொன்னானே தவஞானி. அடுக்காது பெண் மீது அம்பெய்தல் என்று மறுத்தானே கார்மேக திருமேனி. பெண்ணல்ல பேய்வள் ரகுராமா, பெண்ணல்ல பேய்வள் ரகுராமா, மனம் பேதலிக்காத நீ சுகநாமா என்று சொன்னதும் போதனும் எடுத்தானே ஐயன் துர்க்கையில் உயிரையும் பறித்தானே. வாழிய ஜெய ஜெய வாழிய ராமா, வாழிய நின் புகழே. என மாமறை முனிவன் தாமரை மலர்மணி மார்பனை வாழ்த்தினனே, மலர்மணி மார்பனை வாழ்த்தினனே. பழி செய்யும் அரக்கராலே பாதகம் நேராவணும், விழியினை காக்கும் இமைகளை போலே வேள்வியை இருவரும் காத்தனரே. அந்த வேளையில் வேங்கை போல் அங்காரமாய் வந்த சுபாகுவை பூமியில் வீழ்த்தினரே, மாரீச்சன் ஓடி மறைந்தனரே. வழியில் கிடந்த ஒரு கல் மீது ராமன் மலர்பதம் பட எழுந்தாள் ஒரு மாது. அந்த அழகிய அகலிகை வரலாறு தன்னை அறிவித்தான் தவசியும் அண்ணலுக்கே. கைவண்ணம் தன்னை நான் அங்கு கண்டேன், உன் கால் வண்ணம் தன்னை நான் இங்கு கண்டேன். மைவண்ண எழில் மேனி மலர் கண்ணா, எழில் மேனி மலர் கண்ணா, நீ வாழி நிடூழி என வாழ்த்தி நின்றான். ஜனக குமாரி சுயவர அழைப்பிதழ் தன்னை கண்டனரே. இருவரும் தவசியுடன் மிதிலா நகர் நோக்கி விரைந்தே சென்றனரே. வில்லை வளைத்து வீரம் காட்டவே வேந்தர்கள் பலரும் சென்றனரே. அந்த வேளையிலே கனிமாடத்தில் ஜானகி செடியருடனே நின்றனளே, செடியருடனே நின்றனளே. வேல்விழியாளை வீதியில் வந்த கார்முகில் வண்ணனும் கண்டானே. அண்ணல் பார்க்கவே அவளும் பார்த்தாள், கண்கள் நான்கும் கலந்தனவே. மன்னவர் பலரும் தூக்க முடியாத மாபெரும் இல்லை ஸ்ரீராமன். மன்னவர்
பலரும் தூக்க முடியாத மாபெரும் வில்லை ஸ்ரீராமன் கண்டவர் வியக்கவே எடுத்து நாளேறி துண்டு இரண்டாக ஒடித்தானே. மணவோலை கண்டு வந்த மன்னவன் தசரதன் மகன் வீர செயல் கேட்டு மகிழ்ந்தானே. மருமகன் ராமனது சோதரரை தம்பியின் மருகராய் கொண்டானே ஜனகனுமே. இலக்குவன் பரதன் இருவரும் முறையே ஊர்மிளை மாண்டவி கரம் பிடித்தார். சத்ருகணன் சுதகீர்த்தியை மணக்க ஜானகிராமன் காட்சி தந்தான். ஜெயராமன் வாழ்கவென வாழ்த்தி நின்றான். தவம் காக்க நீ தந்த பால்யராமனை கண்டேன் கல்யாண ராமனாக இன்று நான். புவி புகழும் ராம காவியமாய் வாழும் இவன் சரிதம் என்று தவ முனிவன் விடையளித்தான். வெற்றி கோஷத்துடன் மிதிலை விட்டு சென்ற அயோத்தி வீரர்களை பரசுராமன் வழிமறித்தான். சொட்டவில்லை ஒடித்த ராமா, சொட்டவில்லை ஒடித்த ராமா எனது வில்லை தூக்கி நான் ஏற்ற உண்டோ ஆற்றல் என்றான். கணத்திலே நான் ஏற்றி அம்பு பூட்டி கடைக்கணால் ஸ்ரீராமன் நகைத்து நின்றான். மனதில் உள்ள கர்வம் எல்லாம் பங்கமுற்று மன்னிப்பு பெற்று சென்றான்
கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும், மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும், எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, மனுஷம், கேட்டை, மூலம், சூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீல, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவன் சம்சாரம் தங்கம்மா இல்ல, இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். பசி ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ த்ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன், எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தை சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறார் என்று சொன்னார். இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கிறாரா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவீர் வாரகை போய் வருவீர் சாமி, போய் வருவீர் வாரகை போய் வருவீர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணவும் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க அரியன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னு மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன்? நண்பனிடம் எப்படி எடுத்துரைப்பேன்?
வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி, காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா, நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. வல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் அன்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டணம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இருந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நீதானமா 1 2ஓட மங்களம் சுபம் மங்களம் சிச்ச ஜய மங்களம் சுபம் மங்களம் சிச்ச ஜய மங்களம் சுபம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணா போட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. பாண்டியன் நான் இருக்க
ஏண்டே உனக்கு நேரம் பயணம் வைக்கிறேன் பாரு வீணாங்கு சிங்கப்பூர் வைக்க போறேன் ஜவாரி வைக்க போறேன் ஜவாரி வைக்க போறேன் ஜவாரி வைக்க போறேன் ஜவாரி பல் பல் வலக்கு பல் 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 வலக்கு பல் பல் வலக்கு பல் 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 ஹை தில்லாண்டோ மேரி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன் ஷோக்கா பாட்டு பாடுவேன் நேக்கா ஓட்டம் ஓடுவேன் அடி தில்லாண்டோ மரி ஹை தில்லாண்டோ மேரி ஜில் தில்லாண்டோ மரி பல் பல் தில்லாண்டோ மேரி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன் ஷோக்கா பாட்டு பாடுவேன் நேக்கா ஓட்டம் ஓடுவேன் ஏகா ஓட்டம் ஓடுவேன் மலையிலேறி அந்தரடிச்சு பாடு மலையிலேறி அந்தரடிச்சு கடலில குதிப்பேன் குதிச்சு கப்பலையும் உடைப்பேன் உடைச்சு கோட்டைய பிடிப்பேன் உடைச்சு கோட்டைய பிடிப்பேன் அகத்தா அகத்தா ஜனத்தா ஜனத்தா சகத்தா சதத்தா சத சத தாகர்த 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 இந்த போடு கத்தாளங்கடி தாளுக்குக்காரிங்க கத்தாளங்கடி தாளுக்குக்காரிங்க இன்னும் கேளுங்க லைசல்லங்கடி லட்டுக்காரிங்க நெத்தியில பாருங்க பைசால பொட்டுக்காரிங்க நெத்தியில பாருங்க பைசாகல போட்டுக்காரிங்க அங்கே குதிரை குதிரை பாய்ச்சல இங்க பட்டா இல்ல கூச்சல ஹை குதிரை குதிரை பாய்ச்சல இங்க கொட்டாயிலே கூச்சலே பாட வந்த எதிரிக்குத்தான் புடிச்சுக்குத்தான் காய்ச்சல பாட வந்த எதிரிக்குத்தான் புடிச்சுக்குச்சான் காய்ச்சலே தூமரத்துல கம்பளி போட்டா மரத்துல கம்பளி போட்டான் ரத்துல கம்பளி போட்டா இத்துல கம்பளி போட்டான் தீயில கம்பளி போட்டா லேயில கம்பளி போட்டான் கம்பளி போட்டா கம்பளி போட்டான் கம்பளி போட்டா ஈ போட்டான் போட்டா இட்டான் டா 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 நாட்டில வீட்டில காட்டில மேட்டில பேச்சு பாரத்துல பீச்சு கரையில செவு பாரத்துல சந்து மறையில இண்டு இடுக்கல சிந்தாடப்பா காணடப்பா போட்டு கடப்பா ஐயோ சாமி சம்போ 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 சபத்தா அகத்தா பகத்தா ஜனத்தா ஜிவத்தா சகத்தா சதத்தா சத 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 ஹத்திலாண்டமரி டப்பாங்குத்து ஹத்திலாண்டமரி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன் ஷோக்கா பாட்டு பாடுவேன் நேக்கா ஓட்டம் ஓடுவேன் ஏகா ஓட்டம் ஓடுவேன் மலையிலேறி அந்தரடிச்சு கரையில குதிப்பேன் குதிச்சு கப்பலையும் உடைப்பேன் உடைச்சு கோட்டையும் புடிப்பேன் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் களைகள் அம்மா அரங்கமான கருளானே
பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறி